Example number 4.6. Find subdivision number 1 cos inverse of minus 1 by root 2. Second subdivision cos inverse of minus pi by 3. Then third subdivision cos inverse of 7 pi by 6. இதெல்லாமே cos inverse அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப cos inverse of x அப்படினா அதனுடைய domain என்ன, range என்ன? So cos inverse of x னுடைய domain பாத்தீங்கன்னா -1, +1. அதுவே அதனுடைய range பாத்தீங்கன்னா 0, pi. So நான் first subdivision எடுத்துக்கிறேன். Cos inverse of -1 by root 2. So அந்த questionக்கு ஒரு name கொடுத்தது let y equal to cos inverse of -1 by root 2. This implies the cos inverse அந்த பக்கம் போகும்போது cos y equal to -1 by root 2 அப்படின்னு வரும். So நமக்கு trigonometryல ஒரு ஃபார்முலா இருக்கு. Cos of 180 minus theta equal to minus cos theta. Cos of 180 minus theta equal to minus cos theta. ஏன் சார் 180 minus thetaன்றது செகண்ட் குவாட்ரண்ட் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos என்னவா இருக்கும்னா நெகட்டிவா இருக்கும். sin cosக்கு மட்டும் தான் பாசிட்டிவ், மத்த எல்லாமே அதுல நெகட்டிவ். So அப்ப cos of 180 minus theta minus cos theta. So அப்ப cos 45 degree. Okay, the 1 by root cos க்கு எப்ப 45 degree வரும்னு பாத்தீங்கன்னா 1 by root 2 தான் 45 degree. அப்ப cos 45 degree equal to 1 by root 2. So the cos 45 degree க்கு next stepல என்ன செய்யறோம் அப்படினா cos of 180 minus 45 போட்டா minus 1 by இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. cos of 180 minus 45 equal to minus 1 by root 2 அப்படின்னு வரும். So the cos of 180 minus 45 ரெண்டையும் subtract பண்ணா that is 135 வரும். cos of 135 equal to minus 1 by root 2. So the 135 டிகிரியில் இருக்கிறத ரேடியனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா pi by 180 ஆல மல்டிப்ளை பண்ணனும். அந்த 135 180 நான் கேன்சல் பண்றேன். 27 36 னு வரும். மறுபடியும் அடிச்சீங்கன்னா 3 மறுபடியும் இத கேன்சல் பண்ணும்போது 4. So 3 pi by 4 அப்படினு வந்திருக்கும். அப்ப 135 டிகிரி நம்ம என்ன சொல்லலாம், 3 pi by 4 அப்படினு சொல்லலாம். So அப்ப cos of 3 pi by 4 னுடைய வேல்யூ தான் -1 by root 2. So அப்ப இங்க எழுதிக்கங்க cos y equal to cos of 3 pi by 4. So அப்ப இந்த பக்கம் இதுவும் cos, therefore y equal to 3 pi by 4. So இந்த 3 pi by 4 ன்றது அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. அந்த ரேஞ்ச் என்ன 0, pi. 0, pi னா 0, 180. அப்ப in between 0 to 180 குள்ளற 135 இருக்கும். So 3 pi by 4 ன்றது 135. That belongs to 0, pi. Second subdivision போனீங்கன்னா cos inverse of minus pi by 3 ன்னு கொடுத்திருக்கான். Question எடுத்து அப்படியே எழுதிக்க. Cos inverse of minus theta, that is cos theta. Cos of minus theta formula என்ன, cos theta. அப்ப cos inverse கேன்சல் ஆச்சுன்னு சொன்னா pi by 3 வந்துரும். ரெண்டு கேன்சல் ஆயிடும். y equal to pi by 3. இந்த pi by 3 that belongs to 0, pi. அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கான்னு செக் பண்ணுங்க. pi by 3 னா 60 டிகிரி. 60 டிகிரின்றது 0 ல இருந்து 180 குள்ள 60 டிகிரி இருக்கும். Next about the third subdivision. Cos inverse of 7 pi by 6. So கொடுத்த question ஒரு நேம் கொடுத்திருக்கோம். Let y equal to cos inverse of 7 pi by 6. ஆனா அந்த 7 pi by 6 does not belongs to 0, pi. Yes sir, does not belongs to அப்படினு பாத்தீங்கன்னா 7 pi by 6 க்கு வேல்யூ போடுங்க. 7 into pi னுடைய வேல்யூ 180 போடினா by 6 ரெண்டு கேன்சல் பண்ணும்போது 6 3s are 18 ஆயிடும். So அப்ப 7 into 30 210. So 200 இது வந்து என்னது 0 to 180. 0 ல இருந்து 180 குள்ள தான் இருக்கு. ஆனா இங்க வந்து 210 னு வருது. So அப்ப does not belongs to அதெல்லாம் இருக்காது. அது இல்லாதனால நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா நெக்ஸ்ட் அந்த cos 120 cos 7 pi by 6 னா என்ன அர்த்தம் 210 தானே. சோ அந்த cos 210 க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். cos 210 எப்படி சார் எழுதுறேன்னா cos 360 minus 150 ன்னு எழுதுறோம். cos of 360 minus 150 அப்படினு எழுதுறோம். that is cos of ரெண்டையும் சப்ட்ராக்ட் cos of 360 minus 150 அப்படினா 360 minus எந்த குவாட்ரண்ட் வரும்னு பாத்தீங்கன்னா 4th குவாட்ரண்ட்ல வரும். 4th குவாட்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 360 வரனால ரேஷியோ மாறாது. so that is cos theta அப்படினு வந்துரும். 4th குவாட்ரண்ட்ல cos என்னவா சார் இருக்கும்னா பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு. so cos 150. so that is equal to cos of 150 ன்றதை நம்ம எப்படி எழுதலாம் சார், that is 5 pi by 6 அப்படினு எழுதலாம். 150 ன்றது 5 pi by 6. so இத கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ண அப்ளை பண்ணுங்க. அந்த 150 டிகிரி வேணா இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 150 டிகிரி into pi by 180 ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது 30 by 36. அத மறுபடியும் அடிக்கலாம். 5 ஆல் அடிச்சீங்கன்னா 6 ஆல் அடிச்சீங்கன்னா 5, 6 ஆல் அடிச்சா 6. so அப்ப 5 pi by 6 னு வரும். அப்ப 150 டிகிரி நான் 5 pi by 6 அப்படினு எழுதலாம். so that is y equal to cos inverse of எப்படி இது வந்து 360 minus 150 னு எழுதுறேன் இல்லையா. 360 னா என்ன, that is 2 pi minus 5 pi by 6 அப்படினு எழுதுறேன். so that is equal to 180 minus 360 minus 150 வந்து cos 15 வந்துரும். cos 150 இந்த cos 150 தான் நான் cos pi by 6 அப்படினு எழுதிருக்கேன். so cos inverse cancel ஆச்சுன்னு சொன்னா that is equal to 5 pi by 6 மட்டும் வரும். 5 pi by 6 ன்றது 150 ன்றது இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்.
So, since 5 pi by 6 belongs to 0 comma y, therefore y equal to 5 pi by 6.